மாணவர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம். ஸோ நமக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்பி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு நமக்கு வந்திருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். ஸோ எஸ்எஸ்பியில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 827 கான்ஸ்டபிள் வேகன்சிஸ் நமக்கு வந்திருக்குது. ஸோ அதை பற்றியா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது 2025 வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஆனால் இப்போ நமக்கு கொஞ்சம் காலம் தாழ்த்தி 2026 வந்திருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ டோட்டல் நம்பர்ஸ் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 827. ஸோ இதில் நிறையா போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ கான்ஸ்டபிள்லேயே ஸோ டிரைவரு, அதுக்கடுத்து வெயிட்டரு, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நர்சிங் ஆர்டரு, ஸோ இந்த மாதிரி நிறைய வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நம்ம அப்புறமேல உள்ளே போயிட்டு அப்புறமே டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஸ்டார்டிங் டேட்டு ஸோ எஸ்எஸ்பியில் ஸோ எப்போ நமக்கு அப்ளிகேஷன் நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 21/3/2026 நமக்கு நோட்டிஃபிகேஷனில் எக்ஸாம் அதாவது ஸ்டார்ட் பண்ணுற நமக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் நமக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 20/4. சரிங்களா? 20/4/2026 நமக்கு லாஸ்ட் டேட்டாக வந்துருக்குது. ஸோ இந்த 2 டேட் ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்எஸ்பியில் என்னென்ன ஜாப் கான்ஸ்டபிளில் என்னென்ன எவ்வளோ போஸ்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். 827 இருக்கு இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த 827லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கான்ஸ்டபிளுக்குமே எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய பிடிஎஃப் கீழே கமெண்ட் பாக்ஸில் இல்லாட்டி நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் இதை உங்களுக்கு தர சொல்கிறேன். சரிங்களா? ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்கள். ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஸோ அது பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ 10th பாஸ் பண்ணியிருக்கணும் வித் சயின்ஸ் மெயின் சப்ஜெக்ட். எல்லா பேருமே 10th சயின்ஸ் இருக்கும், மெயின் சப்ஜெக்டாக தான் இருக்கும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அதுக்கடுத்து டிரைவிங்க்கு டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும். ஸோ அந்த மாதிரி சில குவாலிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இது டிரைவருக்கு, ஓகே, கார்பெண்டருக்கு, நர்சிங்க்கு, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க தனித்தனியாக. சரிங்களா? ஸோ நர்சிங் படித்தவங்க 10th முடிச்சிருக்கணும் வித் சயின்ஸு. மோஸ்ட் இப்போ ஃபஸ்ட் இயர் சர்டிஃபிகேட் இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் எடுத்து பார்த்துக்குங்க. ஒன்ஸ் இதை வாட்ச் பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து முக்கியமாக நிறைய பேர் கேட்பீங்க ஏஜ். ஸோ இதில் தான் நிறைய பேருக்கு சார் நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. ஸோ ஏஜ் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் நமக்கு அதிகபட்ச வயசுங்க. சரிங்களா? ஓகே, அது வெட்டினரி அதுக்கும் டிரைவருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 18லேருந்து 27 வயசு வரைக்கும் தான். ஸோ மற்றபடி இருக்கக்கூடிய கான்ஸ்டபிளுக்கு, சரிங்களா, வெயிட்டரு, இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ் எல்லாமே 18லேருந்து 23 வயசு வரைக்கும். சரிங்களா? கார்பெண்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து 25 வயசு வரைக்கும். அடுத்து கான்ஸ்டபிள் நர்சிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து 27 வயசு வரைக்கும். ஸோ இது ஏஜையும் நமக்கு தெளிவாக கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இது ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்குங்க. ஸோ இந்த கொடுத்துருக்க ஏஜில் இருந்து எஸ்சி அண்ட் எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா +5 இயர்ஸ் கூட்டிக்கிங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கான்ஸ்டபிள், வெட்டினரி, நர்சிங், அதுக்கடுத்து டிரைவர், இந்த 3 பேர்த்துக்குமே 18 வயசு குறைஞ்சபட்சமாக அதிகபட்சம் 27 வயசு இருக்கணும். ஸோ ஒருவேளை இந்த இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் எஸ்சி அண்ட் எஸ்டியில் இருந்தாங்க அப்படின்னா +5 இயர்ஸ் கூட்டிக்கிங்க. சரிங்களா? 27 32 வயசு வரைக்கும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு எலிஜிபிள். சரிங்களா? அதே மாதிரி பிசி, ஓபிசியில் இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேகன்சிஸ், அதாவது வெட்டினரி, டிரைவர் அண்ட் நர்சிங் போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இது கூட 3 கூட்டிக்கிற வேண்டியதான், 3 வருஷத்தை கூட்டிக்கிற வேண்டியதான், +3 இயர்ஸ். ஸோ அப்போ 30 வயசு வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்னது, அவங்க எலிஜிபிள். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸை பொறுத்தளவுக்கு கவர்மெண்ட்டோடைய பாலிசி என்னமோ அந்த படி என்ன பண்ணுவாங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷன் தருவாங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பே ஸ்கேலு. ஸோ பே ஸ்கேலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்குமே வெட்டினரியாக இருக்கட்டும், இல்லை டிரைவராக இருக்கட்டும், இல்லை நர்சிங்காக இருக்கட்டும், கார்பெண்டராக இருக்கட்டும், ஒவ்வொருக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே சேம் தான். ஸோ கிட்டத்தட்ட 21,700 ரூபாயிலிருந்து 69,100 ரூபா வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு
மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் ஃபார் எஸ்எஸ்பி நமக்கு வந்துட்டு ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து நடக்கும். பிஇடி எக்ஸாம், பிஇடி டெஸ்ட்டு, அதுக்கடுத்து பிஎஸ்டின்னு சொல்லுவாங்க, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது நடக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு சிபிடி எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ அந்த ப்ராசஸில் தான் நமக்கு வந்துட்டு எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ இதையும் வந்து கொஞ்சம் பார்த்துங்க. அதுக்கடுத்து வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், அதுக்கடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அதுக்கடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும், கடைசியாக வந்துட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாமே 1 by 1 வந்து நடக்கும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபீமேல் எஸ்சி எஸ்டி அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன்ஸ்க்கு வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. சரிங்களா? ஃபீ வந்து கிடையாது. ஸோ அதாவது ஃபார் அதர் அப்ளிகேஷன்ஸ், அதாவது எஸ்சி எஸ்டி உமன்ஸாக இருக்கக்கூடிய அது தாண்டி இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஸோ 100 ரூபா வந்துட்டு அமௌண்ட் வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேமெண்ட் வந்துட்டு அப்ளிகேஷனாக இருக்கட்டும் இல்லை பேமெண்ட்டாக இருக்கும், எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆன்லைன்லேயே நம்ம வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானது வந்துட்டு எஸ்எஸ்பி போர்டில் போயிட்டு நீங்கள் டேரெக்டாக நீங்களே அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை வந்துட்டு ப்ரௌசிங் சென்டரில் போய் நீங்கள் டாக்குமெண்ட்லாம் கொண்டு போய் நீங்கள் அப்ளை பண்ணாலும் என்ன பண்ணிக்கலாம், ஸோ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2 முக்கியமான டேட்டு வந்து இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் வந்துட்டு ஓப்பன் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டலில் வந்துட்டு எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா 21/3 ஓப்பன் ஆகிடும். ஸோ க்ளோஸ் பண்ணுறது வந்துட்டு 20/4/2026 வரைக்கும் நமக்கு இருக்கும். ஸோ இந்த 2 டேட்டை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, ஸோ கொஞ்சம் ஞாபகமாக வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதோடைய மறுபடியும் சொல்லிக்கிறேன், இதோட பிடிஎஃப் வந்துட்டு நமக்கு வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கேளுங்க. உங்களுடைய வெற்றிக்காக எங்களது கணினி குழுமம் தொடர்ந்து பயணிக்கும். நன்றி.